ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். அஜித் சார் கார் ரேஸில் ஈடுபாடு காட்ட ஆரம்பித்த பிறகு ஒரு சில மீடியாக்களுக்கு இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காரு. இது வரைக்கும் அவர் கொடுத்த இன்டர்வியூஸ்லேயே நேற்று தி ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியாவுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் தான் மனசில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் கொட்டி தீர்த்துருக்காரு. அவர் எந்த அளவுக்கு துணிச்சலாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசணுமோ அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. பொதுமக்கள், அரசாங்கம், ரசிகர்கள், மீடியாக்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லார் மேலேயும் தன்னோட நேர்மையான ஒப்பீனியனை வச்சுருக்காரு. குறிப்பாக சமீபத்தில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் பற்றி அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டுருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணுங்கிற நல்ல பழக்கங்கள் எல்லாருக்குமே பொருந்தும். மீடியாவுக்கும், சினிமா பிரபலங்களுக்கும், விளையாட்டு வீரர்களுக்கும் எல்லாருக்குமே பொருந்தும். தியேட்டரில் முதல் நாள் முதல் காட்சிக்கு இல்லைன்னா முதல் 2 நாளைக்கு வர ரசிகர்களை பற்றி நான் பேச விருப்பப்படுறேன். இன்றைக்கி எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த ரசிகர்கள் தான். அவங்க காட்டுற இந்த அன்பையும் கவனத்தையும் நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம். ஆனால் இதில் ஏதோ ஒரு கட்டுப்பாடு வரணும்னு நினைக்கிறேன். தியேட்டர் ஓனர்கள் நிறைய செலவு பண்ணி தியேட்டரை புதுசாக மாற்றுறாங்க. ஆனால் கொண்டாட்டம்னு சொல்லி பட்டாசு வெடிக்கிறது, சீட்டுகளை உடைக்கிறது, ஸ்க்ரீனை கிழிக்கிறதுன்னு பண்ணுறாங்க. இந்த பாட்டை மறுபடியும் போடுங்க, இந்த ஃபைட் சீனை ஒரு தடவை திரும்ப போடுங்கன்னு கேட்பாங்க. தியேட்டர் ஆட்கள் மறுத்தா ஸ்க்ரீனையே கிழிச்சு விட்டுறாங்க. இதெல்லாம் நிறுத்தப்படணும். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், மீடியாவும் இதுக்கு ஒரு காரணம். மீடியாவில் ஒரு சிலர் இந்த சம்பவங்களை எல்லாம் பெருசுபடுத்தி காட்டுறாங்க. ஒரு நடிகருக்கு இன்னொரு நடிகரை விட அதிகம் கூட்டம் வந்துச்சுன்னு சொல்லி இதில் யார் பெரிய ஆள்னு காட்டுறாங்க. அப்போ என்ன ஆகும்? அடுத்த தடவை நாம் தான் ஒரு படி மேலேன்னு நிரூபிக்க மற்ற ரசிகர்களும் அதிக வெறியோடு பண்ணுவாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்த இந்த கூட்ட நெரிசல் காரணமாக நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அந்த நெரிசலுக்கு அந்த ஒரு ஆள் மட்டுமே பொறுப்பு கிடையாது. நாம் எல்லாரும் பொறுப்பு தான். இதில் இன்றைக்கி மீடியாவுக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி கூட்டத்தை சேர்த்து அந்த கூட்டத்தை காட்டுறதுலேயே நம்ம சமூகம் ரொம்ப ஆர்வம் காட்டுது. இதெல்லாம் நிற்கணும். கிரிக்கெட் மேட்சுக்கு போகிற கூட்டத்தில் இப்படி அதிகமாக நடக்கிறதில்ல. ஏன் தியேட்டரில் மட்டும் நடக்குது? ஏன் சினிமா ஆட்கள் விஷயத்தில் மட்டும் நடக்குது? இதனால் ஒட்டுமொத்த சினிமா துறையும் உலக அளவில் தப்பாக தெரியுது. ஹாலிவுட் நடிகர்கள் கூட இதை விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த அன்பை நாங்கள் விரும்புகிறோம். அதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். குடும்பத்தை விட்டுட்டு போய் ரொம்ப நேரம் வேலை செய்கிறது, காயப்படுறது, மனசு கஷ்டப்படுறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் எதுக்கு? மக்கள் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்புக்காக தான். ஆனால் உங்கள் அன்பை காட்ட வேறு வழிகள் இருக்குது. மற்றவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாதீங்க. இந்த FDFS கொண்டாட்டங்களை மீடியாக்கள் ஊக்குவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம பலத்தை காட்டணுங்கிற ஆசையை நம்ம நிறுத்தணும். 140 கோடிக்கும் மேலே மக்கள் இருக்கிற நாட்டில் கூட்டத்தை கூட்டுறதெல்லாம் சாதாரண விஷயம். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. சட்டங்கள் இருக்குது. நான் ஜனநாயகம் மேலேயும் நீதித்துறை மேலேயும் நம்பிக்கை வச்சுருக்கேன். அவங்க வேலையை செய்யட்டும். உதாரணத்துக்கு இன்றைக்கி எல்லாரும் நாட்டை ஆள நினைக்கிறாங்க இல்லையா? நம்ம சமுதாயம், நம்ம நாடு, உலகம் நல்ல இடமாக மாற நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உதவணும். நல்ல அரசியல் பற்றி, நல்ல சமூக பழக்கங்கள் பற்றி பேசுகிறோம். இவ்வளவு பேசியும் இன்றைக்கி உலகம் நல்ல இடமா இருக்கா? இன்னும் மோசமாக தான் இருக்குது. அதனால் நம்ம அடிப்படை விஷயங்களுக்கு திரும்பணும். அதாவது ஒரு நல்ல குடிமகனாக உங்கள் கடமைகளை செய்யுங்க. வேலைக்கு போங்க. படிக்கிறவங்களாக இருந்தால் நல்லா படிங்க. சினிமா உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. அது பொழுதுபோக்காக மட்டுமே இருக்கட்டும். நாங்கள் எங்கள் வேலையை செய்கிறோம். அரசாங்கத்தை நாம் தான் தேர்ந்தெடுத்தோம். அவங்க வேலையை செய்யட்டும். எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்க அவங்க வேலை இருக்குது. ஒரு சட்டம் கொண்டு வரும்போது கேள்வி கேட்கணும். அதுக்காக ஒரு வழிமுறை இருக்குது. அதை நம்புங்க. அவங்களுக்கு 5 வருஷம் டைம் இருக்குது. ஆனால் ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்துலேயே கேள்வி கேட்குறாங்க. ஒரு பக்கம் மீடியா கேள்வி கேட்குது, இன்னொரு பக்கம் தனக்குத்தானே நான் தான் நீதிமான்னு நினச்சிக்கிறவங்க இருக்காங்க. எங்கே போயிட்டுருக்கோம்? நான் ரொம்ப பெரிய ஆளுலாம் காட்டிக்க விருப்பப்படல. எனக்கும் குறைகள் இருக்குது. ஷாலினிகிட்டேயோ என் நண்பர்கள்கிட்டேயோ கேட்டால் தெரியும், என்கிட்டையும் குறைகள் இருக்குது. நான் என்ன பண்ண நினைக்கிறேன்? நேற்றை விட இன்றைக்கி ஒரு நல்ல மனுஷனாக இருக்க முயற்சி பண்ணுறேன். எதிர்காலத்தில் ஒரு தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு இதுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனால் என்னோடய செயல்கள் மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருக்க நான் கவனமாக இருக்கிறேன். தெரியாமல் யாரையாவது கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இப்போ நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மீடியாவில் ஒரு சிலரும் நாமளும் இந்த நல்ல பழக்கங்களை ஃபாலோ பண்ணணும். அதே போல் ஒரு நடிகரோட ரசிகர்களை இன்னொரு நடிகருக்கு எதிராக மோத விடக்கூடாது. அந்த நடிகர் தான் நம்பர் 1ன்னு நீங்கள் தூண்டி விடுறீங்க. எல்லா ரசிகருமே அவங்க அபிமான நடிகர் நம்பர் 1ன்னு நினைப்பாங்க. ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தரை நீங்கள் மோத விடும்போது அந்த ஆசையை தூண்டி விடுறீங்க. அதனால் உங்களுக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது. எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்கள் தப்பிச்சு போக முடியாது. மக்களும் விலகி இருக்க முடியாது. அன்பை காட்டுறாங்க. ஆனால் அவங்களும் இப்போ சுதாரிச்சிருக்கணும். நம்ம நாட்டில் ஓட்டு போடுற வயசு என்ன? 18 தானே. அதாவது 18 வயசில் தலைவரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு புத்தி இருக்குது. அப்போது மற்ற விஷயங்களை ஏன் அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும்?
ஏன் சட்டத்தில் எச்சரிக்கைகளை போடணும்? அதனால் நான் சொல்கிறேன், இது திறமை உள்ளவங்க மட்டுமே வாழ்கிற உலகம். உங்களுக்கு 18 வயசாகுது, தலைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமை கொடுத்துருக்காங்க. அப்போது மற்ற விஷயங்களில் மட்டும் நாம் ஏன் அவங்கள குழந்தைங்களா நடத்தணும்? அதனால் 18 வயசானா உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பு. உலகத்தில் ஒரு அரசாங்கத்தோட முக்கியமான வேலை நாட்டை நல்லா பார்த்துக்கிறது தான். ஆனால் நாம் அவங்கக்கிட்ட இருந்து இலவசமாக நிறைய எதிர்பார்க்குறோம் இல்லையா? அரசாங்க கருவூலத்துக்கு பணம் எங்கேருந்து வரும்? இது ரொம்ப கஷ்டமான வேலை. அரசியலில் இருக்கிறவங்க மேலே எனக்கு பொறாமையெல்லாம் கிடையாது. உண்மையில் இது ரொம்ப கஷ்டமான வேலை. எந்த அரசியல்வாதிகிட்டையும் எந்த அரசாங்கத்துக்கிட்டையும் மேஜிக் கோல்லாம் கிடையாது. ஆனால் மக்களாகிய நாமளும் அவங்கக்கிட்ட இருந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறோன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் இவ்வளோ செய்யுங்க, நான் இவ்வளோ செய்கிறேன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கணும். அப்போ தான் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்க எனக்கு உரிமை இருக்குது. நீங்கள் எல்லா நேரமும் வாங்கிட்டே இருக்க முடியாது. கருவூலத்துக்கு எங்கேருந்து பணம் வரும்? அதனால் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா நான் திட்டு வாங்கலாம். ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து யோசித்து நம்ம கடமையை செய்ய வேண்டிய நேரம் இது. சுனாமி எப்படி கடலுக்கு நடுவில் சின்ன அலையாக ஆரம்பித்து கரைக்கு வரும்போது பெரிய அலையாக மாறுதோ, அதே மாதிரி நாம் இப்போ ஆரம்பிக்கணும். ஒவ்வொருத்தரும் உங்கள் வேலையை, உங்கள் கடமையை கவனம் செலுத்துங்க. உங்கள் செயல் உங்களை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையை நல்லா மாற்றணும். அவங்க அதையே திரும்ப செய்வாங்க. அது ஒரு அலையாக பரவி ஒருவேளை இன்னும் 3 தலைமுறைக்கு அப்புறமா உலகம் ஒரு நல்ல இடமா மாறும். அதை நாம் நம்பணும். அதனால் நான் சொல்கிறேன், மக்கள் அவங்க வேலையை செய்யட்டும், அரசாங்கம் அவங்க வேலையை செய்யட்டும். ஒரு குடிமகனா நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. நாம் அடிப்படைக்கு திரும்பணும் அப்படின்னு அஜித் சார் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அஜித் சார் 1 மணி நேரம் தி ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இதிலிருந்து ஒரு சின்ன சுருக்கம் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதை தாண்டி அவர் பேசியிருக்கிற பல விஷயங்கள் இன்னமும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது. குறிப்பாக ரசிகர்கள் அவங்களோட அன்பு மற்றும் அதுவே பிரச்சனையாக எப்படி மாறுது அப்படின்னு நிறைய பேசியிருக்காரு. அதே போல் அவர் ஏன் மீடியாக்கள் கிட்டையும் ரசிகர்கள் கிட்டையும் ஒரு இடைவெளியை மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிற காரணங்கள் 100% ஏற்றுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. குறிப்பாக கூட்டத்தில் ரசிகர்னு சொல்லிட்டு கையை கொடுக்க வந்த ஒருத்தர் பிளேடால் அவர் கையை கிழிச்சது, தன்னோட காரையே பார்க்கிங்லேருந்து எடுக்க விடாமல் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடாவடித்தனம் பண்ணி மிரட்டினது, தன்னோட குடும்பம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு இது வரைக்கும் வெளியே தெரியாத சொல்லப்படாத பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. தான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன விஷயங்கள் ஒரு வதந்தியாக கூட இது வரைக்கும் வெளியே வந்தது கிடையாது. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பெரிய குறையாக சொல்லாமல் இதெல்லாம் தான் ஒரு பிரபலமாக இருக்கிறதுக்காக கொடுக்க வேண்டிய விலை அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக கடந்து போயிருக்காரு. நடிகர் அஜித் சொன்னதில் எல்லாருக்கும் ஒரே கருத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. சில மாற்று கருத்துக்களும் இருக்கலாம். இதெல்லாம் எந்த அளவுக்கு விவாதமாக ஆக போகுது, எந்த அளவுக்கு மக்களும் ரசிகர்களும் ஏற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள்.